ஜுனைத் ஒரு திறமை மிக்க சூஃபி ஞானி. எத்தகைய சூழ்நிலையையும் தனக்கு ஏற்றபடி பயன்படுத்தி தத்துவங்களை போதிப்பார். ஒருமுறை தனது சீடர்களுடன் அவர் சந்தை பகுதிக்கு சென்று கொண்டிருக்கும் போது எதிரே ஒருவர் மாட்டை கயிறு கட்டி இழுத்து கொண்டு வந்தார். அவரை சற்றே நிற்கச் செய்த ஜுனைத் தனது மாணவர்களிடம், இதில் கட்டுண்டு இருப்பது யார், மாடா அல்லது இந்த மனிதனா என்று கேட்டார். மாடுதான் கட்டப்பட்டிருக்கிறது, இந்த மனிதர் அதன் எஜமானர், மாடு இவரது அடிமை என்றனர் சீடர்கள். உடனே ஜுனைத் மாட்டை கட்டியிருந்த கயிற்றை ஒரு கத்தரியால் துண்டித்தார். விடுபட்ட மாடு தப்பித்து ஓடியது. மாட்டின் உரிமையாளர் அதை துரத்தி கொண்டு ஓடினார். பாத்தீங்களா, மாடு கட்டுண்டு இருக்கல, அந்த மனிதன் தான் கட்டுண்டு இருந்திருக்கிறான். அவன்தான் அதன் பின்னாடி இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறான். சோ என்ன சொல்ல வரேன்னா, மாடு அவனை பத்தி கவலை கொள்ளல, அது தன்னிச்சையாவே இருக்க விரும்புது. இது என்ன தத்துவம், என்ன மாதிரியான விளக்கம் என்று சீடர்கள் எரிச்சல் அடைந்தனர். இதுதான் உங்களுடைய மனதின் நிலையும் என்றார் ஜுனைத். உங்க மனதுக்குள்ள நீங்க கொண்டிருக்கிற சகல விதமான அபத்தங்களும் உங்க மேல கொஞ்சமும் ஆர்வம் காட்டுறது இல்ல. நீங்க தான் அதன் மேல ஆர்வம் காட்டுறீங்க. சில சமயம் அதுக்காக பைத்தியக்காரத்தனமா கூட நடந்துக்கிறீங்க. அதனாலதான் அவை உங்களுக்குள் இருக்கின்றன. அந்த அபத்தங்கள் மீதான உங்களுடைய ஆர்வத்தை நீங்க கைவிட்டுட்டா அவைகளும் இந்த மாட்டை போல தப்பிச்சு ஓடிடும். நீங்களும் விடுதலை அடைஞ்சிருவீங்க என்றார்.